களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் மகத்துவமும் மேன்மையும் உள்ள கர்த்தர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஆண்டவரே தகுந்த வார்த்தைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மிடத்தில் வாஞ்சியோடு வந்து நிற்கிறோம். எங்களோடு பேசும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே போவதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். What kind of a God you believe in? இது ரொம்ப முக்கியமான கேள்வி பிரியமானவர்களே. நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வத்தை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களை பொறுத்தவரையில் ஆமாம், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நான் ஒரு காரணத்தோடு தான் இந்த கேள்வி நான் இடத்துல வாட் கைண்ட் ஆஃப் காட். வேதம் அவரை குறித்து பல விதமாக அழகாக சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதைத்தான், அந்த ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்க பாதைகள் எப்பவுமே மனித வாழ்க்கையில அது ரொம்ப ஸ்மூத்தா என் லைஃப் போயிட்டு இருக்கு அப்படி யாராலுமே சொல்ல முடியாதுங்க. இப்போ போய்கிட்டு இருந்தா கூட இன்னொரு காலத்துல போகாம கூட இருக்கலாம். அல்லேலூயா. அதுவும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக நேரங்களிலே துயரங்களும் துன்பங்களும் எல்லாருக்கும் இருக்கு, நமக்கும் இருக்கு. ஆமென். இப்போ ஒரு மனுஷன் ஒரு மனுஷி, ஐயா என்னால் தாங்க முடியாத ஒரு சோதனையும் வலியும் எனக்குள்ள இருக்கிறது, எனக்கு என்ன செய்வதென்றே என் குடும்ப வாழ்க்கையில தெரியவில்லை ஐயா என்று மனதோடு இருப்பார்களானால், கடவுளுடைய வார்த்தை இங்கே என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய கர்த்தர் அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் உயிருள்ள தேவன் பிரியமானவர்களே. அல்லேலூயா. என்றைக்கோ மரித்து போன தேவனில் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, உன் பாதையில் வாழ்க்கை பாதையில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை நான் சரி செய்வேங்கிறாரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னு, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும், ஆங்ஸைட்டி, அதாவது மூளையில் எனக்கு அப்படியே தூக்கமே வரல, நான் பயங்கர கோபமாக வருது, எனக்கு எரிச்சலாக வருது, எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது, எனக்கு பணமே இல்லை, எனக்கு ஒரு தீராத வியாதி இருக்குது, எனக்கு எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்னென்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இது, வேற யாருக்கும் கிடையாது. ஆமென். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்களை பொறுத்தவரையில் குறை ஒரு இடத்துல இருக்குல்ல, அதை கரெக்ட் பண்ணுற தேவன். இதில் எந்த மாற்றமும் இல்லை பிரியமானவர்களே, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நீங்கள் இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்து, எனக்கு ஒரு தேவை இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லை அப்படின்ட்டு இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவிக்கு இடையில ஒரு உபத்திரவமாகிய பிரச்சனை பிரிகிற மாதிரி இருக்குன்ற, என்ன வேணாலும் எடுத்துங்க. வேத வசனம் நம்ம அப்பாவால் முடியாது ஒன்றும் இல்லை. அவர் உன் பாதையை என்ன செய்வார்? செவ்வை செய்வார். ஆனால் இதில் என்ன ஒரு காரியம்னா, அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை அங்கே இருக்குங்க. அப்பொழுதுனா என்னங்க? எப்போ? அதாவது இந்த மேலே இருக்கிற பாட்டு மட்டும் நமக்கு இல்லாமல் அந்த வசனத்தில் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நமக்கு, இல்லையா? கர்த்தர் உன் பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவார். நமக்கு எதில் போடுவோம்? கேலண்டரில் அப்படி தான் போடுவோம், ஏன்னா வெட்டிடுவோம் மேலே உள்ளதை. ஏன்னா இங்கே அப்பொழுது நம்ம அப்பா செய்வார்.
எப்பொழுது செய்வார் பிரியமானவர்களே? அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். யாருக்கு செய்வார்ங்கிறதுல நமக்கு இப்போ குழப்பம் இல்லை. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது செய்கிறார்? அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். உங்கள் தேவன், நீங்கள் வணங்குகிற தேவன் உயிர் உள்ளவர். அவர் சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது. அல்லேலூயா. எந்த பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பரிகாரம் இருக்கு ஆண்டவர்கிட்ட, கர்த்தர்கிட்ட இருந்து. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம்? அந்த வசனத்தை வாசித்தோன்னே, சரி நம்ம நடந்து ஒரு பிரச்சனைக்காக பேங்க்குக்கு போகும்போது, கோர்ட்டுக்கு போகும்போது, இல்லைன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போகும்போது, அவரை இயேசுவே அப்பா அப்படி நினச்சிக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு நினைக்கிறது ஒரு அர்த்தம் உண்டு. இல்லை, அவரை நினைத்து கொள்ளுங்கள், அவரை நினைத்து கொள்ளுங்கள், அதில் மாற்றமே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் இந்த வசனம் இன்னும் ஆழமாக சில காரியங்களை சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் இப்போ ஒரு டிரான்ஸ்லேஷனில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சப்மிட் யுவர் செல்ஃப்ன்னு இருக்கும். அப்படின்னா உன் பிரச்சனையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு விசுவாசமா இரு, அப்படி காத்திருக்கணுமா, அப்படி நினைக்கணுமா. அந்த நினைத்தல்ங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அவர்கிட்ட சப்மிட் பண்ணிடுவோம். பிரச்சனை நீனே வச்சிருக்காத. உனக்கு என்ன பிரச்சனைங்க, அது அப்பா சரி பண்ணணுமா, அவர்கிட்ட கொடுத்துரு. சப்மிட் அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இந்த நினைத்துக்கொள்ங்கிற வார்த்தையினுடைய மூல வார்த்தை ஹீப்ரூவில், நான் உங்களுக்கு பின்னாடி வரும்பொழுது நான் சொல்லுவேன், அது மிகவும் ஆழமான ஒரு வார்த்தை. அநேக பதங்கள் அதற்கு நாம் பயன்படுத்தலாம். அப்போ பிரச்சனையை கவலையாக நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு தீர்வு காண முடியாது. அப்பாட்ட சரண்டர் பண்ணணும். சப்மிட், சப்மிட். ஆமென். ஆனால் பெரும்பாலான நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தகம் இருக்கும், அக்னாலஜ். நம்ம சொல்லுவோம்ல, போஸ்ட்டில் ஒரு கொரியர் அனுப்பிச்சா கூட அக்னாலஜ்மெண்ட் திரும்பி வந்துருச்சு, அங்கே போய் சேர்ந்துருச்சு. அக்னாலஜ்மெண்ட் போய் சேர்ந்துருச்சு. அந்த உறுதிப்பாடு, என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை நிச்சயமாக என் தேவன் சரி செய்வார் என்ற உறுதிப்பாடு. இன்னும் அழகாக சொல்லப்போனால் இந்த அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு டாக்டரேட் படிச்சிருக்கிற ஒரு மனுஷன் தான் டாக்டரேட் பட்டம் பெற்றவன் என்ற உணர்வோடே தான் வாழ்வார் அவர், இல்லையா? அப்படி தானே வாழ்வார். உங்கள் ப்ரொஃபஷன் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு குக்காவோ, இல்லைனா ஒரு டீச்சராகவோ, இல்லைனா ஒரு பேங்கராகவோ, ஒரு அட்வொகேட்டாவோ, ஒரு டாக்டராகவோ நீங்கள் இருந்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. நான் டாக்டர் படித்தவன், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டீச்சர். அந்த உறுதிப்பாடு. இங்கே என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வரும்பொழுது அதை என் தேவன் சரி செய்வார் என்ற உறுதிப்பாடோடு கண்டினியூஸாக நீங்கள் இருக்கணும். சப்மிட்னாலும் கண்டினியூஸாக, இன்னைக்கு கொண்டு கொடுத்துட்டு நாளைக்கு எடுக்கிறதல்ல, தொடர்ச்சியாக. ஏங்க, எனக்கு பிரச்சனை இருக்குதாங்க, அது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க, எனக்கு எங்கள் அப்பா இருக்கார்லங்க. ஸோ குழந்தையான ஒரு அந்த மனநிலைமை. எனக்கு உண்மையாக பிரச்சனை தான், வலிக்க தான் செய்யுது, ஆனால் நான் நிம்மதியாக தூங்குவேங்க. நான் ஏங்க கவலைப்படணும், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இல்லைங்க இருக்காரு. எனக்கு அருமையான தெய்வஜனமே, உங்களை கண்டு பிசாசானவன் பொறாமைப்படுகிறான். ஆனால் நமக்கு அந்த உணர்வு இல்லாமல் வாழ்கிறோம். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, என்னை அவர் தள்ளிவிட்டாரே, அதனால தான் உங்கள் மேலே கோபமாக வர்றானோ என்னமோ. ஆமென். நீங்கள் என்ன அக்னாலஜ் பண்ணுறீங்க? அதனால் நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எப்படிப்பட்ட தெய்வத்தை விசுவாசிக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? That's what the Spirit of the Lord is asking you. Why do you worry, my children? அக்னாலஜ் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த நான் சொன்னல கிரேக்க வார்த்தை, நினைத்துக்கொள்ங்கிற கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சில பைபிளில் சப்மிட்ன்னு இருக்கும், ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அக்னாலஜிங்கிறது ஒரு ரைட் டேர்மு. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாடா
அப்படிங்கிற வார்த்தை, YADAங்கிற எபிரேய பாஷை, யாடா, அதுதான் என்னுடைய மூல பாஷை. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த மூல பாஷையை புரிந்து கொள்ளாவிட்டால் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பது ஏன்னா ரொம்ப கீவேர்டு. அதை நம்ம புரிஞ்சு அதன்படி நடந்தால் தான் நம்முடைய பாதைகளை அவர் செவ்வை பண்ணக்கூடும். பயங்கரமான ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதனுடைய இன்னும் ஆழமான சில மூல பாஷையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா அது எப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டு நோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா டு நோ, அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு இருக்கு. அந்த அந்த நினைத்து கொள்கிற மூல பாஷையினுடைய ஒரு அர்த்தம் எப்படின்னா அறிந்து கொள். அதற்கு முன்னாடி கூட நான் இன்னொன்று சொல்கிறேனே, டு கன்ஃபஸ்ன்னு இருக்குது. இதெல்லாமே அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்க. ஹீப்ரு மொழி மாதிரி உன்னதமான ஒளி வந்து ஒரு உன்னதமான மொழி. ஆமேன். ஏன்னா ஸோ அப்போ அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை ஹீப்ருவில் எழுதியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆழமான டு கன்ஃபஸ்ன்னு இருக்குது. என்ன கன்ஃபஸ்னால் என்ன? உன்னை வந்து அறிக்கையிடுதல். எப்படி அறிக்கையிடணுமா? என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனாலும் எங்கள் அப்பாட்ட நான் அதை அறிக்கையிடும் பொழுது அவர் பார்த்துக்குவாருங்கிறத தொடர்ச்சியாக அறிக்கையிட்டு விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்கள் பாதையை செவ்வை பண்ணுவார். அல்லேலூயா. இன்னொரு பதம் சொல்லுறது, சீக் ஹிஸ் வில். அவருடைய சித்தம். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் தேவ சித்தம் என்னன்னு ஜெபத்திலே நான் காத்திருக்கும் பொழுது அப்பாவுடைய சித்தம் அங்கே வெளிப்படுமா? அல்லேலூயா. சொல்லுவாரா, டேய் மகனே, நீ இது இப்படி செய்யக்கூடாடா, இப்படியே இருந்தானே சரி வராது, நீ இப்படி செய்யணும் இதை அப்படின்னு சொல்லி உங்கள் பாதையை செவ்வாய்ப்படுத்துவாராம். அல்லேலூயா. எப்போ? அவருடைய சித்தத்திற்காக காத்திருக்கும் பொழுது அந்த நினைத்துக்கொள், அதில் இவ்வளோ ஆழம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இந்த டு நோங்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதில் விருப்பமான ஒரு பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டு நோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அறிந்தான் அப்படிங்கிறதான். டு நோன்னு என்ன அர்த்தம்? அறிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதுன்னா ஆதாம் ஏவாளை அறிந்தான். இட் இஸ் அ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இந்த நினைத்து கொள்கிற வார்த்தையில் வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தை நான் தேவ சமூகத்தில் கொண்டு போய் வச்சு அவரோடு நான் நெருங்கி இரண்டரை கலக்கும் பொழுது, அவரோடு நெருங்கி ஒன்றோடொன்றாய் இறைவனோடு நான் கலந்து ஜெபத்தில் நான் இருக்கும் பொழுது அவர் என் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? நான் என்ன சொல்லுகிறேன் புரிந்து கொண்டீர்களா பிரியமானவர்களே? அதை விட்டுவிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் உடனே அந்த அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணட்டும், இந்த பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணட்டும், இந்த இடத்துல போய் சொல்லட்டும், அங்கே போய் ஃபோன் போட்டு பேசட்டும், ஊர் பூரா நம்ம கவலையை சொல்லட்டும். சொல்லுங்க, அது சில சமயங்களில் மனிதர்களுடைய ஆலோசனை மிக அவசியமானது. ஆனால் மேலான ஒரு ஆன்மீக அனுபவம் என்ன என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது அதை ஜெபத்தில் கொண்டு போய் வைத்து அந்த ஜெபத்தில் அப்பாவோட ஒன்றரை கலக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு நாள் மட்டுமில்ல, இந்த காரியம் அவர் உங்கள் பாதையை செவ்வைப்படுத்தும் வரைக்கும். சில நேரங்களில் அவர் கொஞ்சம் லேட்டாக செவ்வைப்படுத்துகிறதெல்லாம் இருக்கும். அது ஏங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பரலோக நீங்கள் எல்லாருமே நம்ம எப்படி வாழ்கிறோம்? எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து மட்டும் நான் வெளியில் வந்தால் போதும்பா, அப்படி தானே நீங்கள் நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஆனால் கர்த்தர் எப்படி நினைக்கிறாருங்கிறது தயவு செய்து கவனமாக கேளுங்க. பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியில் என் வாழ்க்கையிலும் செய்யட்டும் அப்படின்னா அதில் பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் அதில் ஒன்று, பரலோக ராஜ்யத்தில் என் மகன் வரும்போது அவ்வளவு கிராண்டாக ஒரு வீடை கட்டி அவனுக்கு மகிமையான கிரீடத்தை கொடுத்து அவனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்டதை எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. நீங்கள் வருவீங்கன்னு, என் மகன் வந்துடுவான். பரலோக ராஜ்யத்தில் போய் 2000 வருஷம் உங்களுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவர் 6 நாளில் செஞ்சதே எப்படி இருந்தா பைபிளில் பூர்ணமாக சொல்லலை.
அங்கே அப்படி பிளான் பண்ணிட்டு அப்படி திரும்பி இவங்களை பார்க்குறாரு. ஓ, இவளுக்கு அப்புறம் இவளுடைய வாழ்க்கையை நான் இப்படிலாம் கொண்டு போகணும். இன்றைக்கி உங்களுக்கு நினைக்கலாம், ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ணேன், எனக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம் கேட்குறீங்களா? நீங்கள் பெரிய பிளானுங்க, கவலைப்படாதீங்க. அதனால தான் அவரோடு 2.5 நீங்கள் கலக்கும்போது இதெல்லாம் அப்பா சொல்லுவார், மகளே மகனே உனக்கு இதெல்லாம் வச்சிருக்கிறேன், உன் வழியை சரி பண்ணிடுவேன், நீ என்னன்னைக்கும் சந்தோஷமா இருக்க போற. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வழிகள் அப்படின்னோடனே அது ரொம்ப அப்படி லேசான வழிகள் மாதிரி அப்படி நினைக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு வேதாகம் நமக்கு சொல்றது. நான் சும்மா என்னத்தையாவது பொய்ய பிரசங்கம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போக விரும்பலை. என்ன சொல்றாருன்னு பாருங்க. அந்த காலத்தில் அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் எப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி, முதல் காரியம் திடப்படுத்தணுமா, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. ஏன் அது ஏங்க சொல்லணும்? அவ்வளவு பிரச்சனை. அப்படி வரும்போது விசுவாசத்தை விட்டே நான் போயிடட்டா, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அதாவது நீங்க இந்த உலகத்தை மட்டும் கண்ணோக்கி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு விடையே கிடைக்காது. உங்க பாதை செவ்வையாவதிலே சரி செய்யப்படுவதிலே பிரச்சனை வரும். ஆனால் பரத்திலே என் தகப்பன், இந்த பூமியில 10 வீடு வச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் அந்த வீட்டுக்கு கம்பேர் பண்ணாம ஒண்ணுமே கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒரு பக்தன் சொல்லுகிறான், அங்க உள்ள ஒரு பழத்தின் ஒரு சாறை இன்று இந்த பூமியில இருக்கிறவர்கள் அதை அனுபவித்து விட்டால் அதற்காக ஒரு வாரே வருமா. சாதாரண இடம் நினைக்காதீங்க. பரம எருசலேம் நீங்க என்னமோ பரம எருசலேம் எவையா கண்டா என்னைக்காவது வரட்டும் அப்படி நினைச்சிடாதீங்க. அதுதான் உங்களுடைய பெர்மனன்ட் லைஃப். இது 80 வருஷம் ஒன்லி. மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. என்ன சொல்றாரு? அந்த சீஷருடைய மனதை திடப்படுத்தி, மன்னிக்கவும், விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அப்பா இஸ் பில்டிங் எ கிரேட்டர் பிளான். உங்க மேல இருக்கிற திட்டம் ரொம்ப பெருசுங்க. மீண்டும் வாசிக்கிறேன். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி, அல்லேலூயா, அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த பாதையை தான் அங்கே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர் உன் பாதைகளை உன் வழிகளை செவ்வை பண்ணுவார். இப்படி உபத்திரலாம் வந்தாலும் மனம் கலங்கிறாத நீ, அவரோடு 2.5 நீ கலந்து வாழுவாயானால் என் மகனே மகளே, அவர் உன் பாதையை ஒரு நாள் செவ்வை பண்ணுவார். எவ்வளவு பெரிய வார்த்தை இதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நேரங்களில் அதிகமாக உலகத்திலேயே பைபிளில் ஒரு வசனம் வாசிக்கப்படுதுன்னா அந்த வசனம் எது தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அது என்ன சொல்லுது? அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இது பேசுது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, இப்போ இது நன்மையா தீமையாங்க? உங்களுடைய பார்வையில் தீமை மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? அதை நன்மையாக மாற்றி உன் பாதைகளை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை, உனக்கும் கணவனுக்கும் இடையில வருகிற பிரச்சனைகளை, உன் பொருளாதார காரியங்களை, நீ துடிக்கிற காரியங்களை நான் சரி செய்வேன். எல்லாமே நன்மைக்கு தான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த பாடுகளின் வழியே நீ போகும்போது பரலோக வாழ்வு உனக்கு மகா மேன்மையானதாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம அப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லானவருங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் போகும்போதெல்லாம் உங்களை அப்படி கலட்டி விட்டுட்டு, அம்மா எனக்கு தெரியாதம்மா, நீ பார்த்துக்கம்மா, நான் ஒரு அளவு தாம்மா என்னால் செய்ய முடியும், நான் பரத்தில் இருக்கேன், நீ என்னமோ தெரில, நீ மனுஷனாக இருக்க பாவி, நான் அவ்வளோதான், நீ பார்த்துக்க ஏதோ அப்படிலாம் சொல்கிறவர் இல்லைங்க. நம்ம அப்பா எப்படி செய்வார்னு பாருங்களேன்.
எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, 23ஆம் வசனம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க வாழ்க்கையில எல்லாம் அவர் தீர்மானம் பண்ணுவார். பாருங்க, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும். அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் சொல்லிடுறாரு, நான் நினைக்கிறதாண்டா பூமியில நடக்கும். சொல்லுங்க சத்தமா, எங்கள் அப்பா நினைக்கிறதான் என் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அதனால் என் பாதையிலே இருக்கிற கல்லுகளும் தடைகளும் வேதனைகளுக்கு நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சரி செய்வேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. நான் என்ன அழகா இருக்கு பாருங்க, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதில்லவென்றும் அறிவேன். அல்லேலூயா. அப்பா ஃபுல் கண்ட்ரோல். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற பாருங்களேன். இட்ஸ் குவைட் அமேசிங். முந்தின புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். கவலைப்படாதீங்க, ஆனால் அப்பொழுதுங்கிற வார்த்தையை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை சரியான பாதையிலே நீங்கள் போகவில்லை என்று அர்த்தம். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? கிருபை உங்களை வழி நடத்தும் பிரியமானவர்களே. என்கிட்ட ஓடி வாடாங்கிற இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் தான் எல்லாரும் என்னிடத்தில் ஓடி வர வேண்டும். அப்பொழுது தெய்வ சமாதானம், அதுதான் வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆவிக்குரிய காதா இருக்கலாம், இல்லை மாமிச காதாவும் இருக்கலாம், ரெண்டுலையுமே பேசுறார். இந்த அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்கு, ஆனால் இந்த அனுபவம் இல்லை. இதுதான் அதிக பிரச்சனை என்று நான் சொல்லுவேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ எனக்கு ஒரு அருமையான தாயை நான் அறிவேன். அவங்க இடத்துல நான் ஜெபிக்க போகிறது உண்டு. நான் வாலிபனாக இருந்த காலங்களில் எல்லாம், வாலிபனா கல்யாணம் முடித்த புருஷில் கூட, இப்போ அவங்க ரொம்ப இறைவனோடு நெருங்கி 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 வாழ்கிறவர்கள். ஏன்னா அப்போ நான் அந்நேரம் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க எனக்காக ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, தம்பி இங்கே பார்த்தியா, நேற்று நான் உனக்காக ஜெபம் பண்ணேன். அப்பாட்ட கேட்டேன், என் மகன் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா என்ன? அவங்க இப்படி தான் சின்ன பிள்ளை மாதிரி பேசுவாங்க. பெரிய தீர்க்க தரிசனம் வர முடியவர்கள். ஒரு ஆளை ஊழியக்காரனை பார்த்து, நீ அன்னைக்கு அந்த பாதையில் போகும்போதே அந்த பொம்பளையே நீ ஏன் பார்த்துட்டு போனேன் அப்படி எல்லாம் ஊழியக்காரெலாம் முன்னாடி முழங்கால் போடுறதுக்கே பயப்படுவாங்கல்ல, நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தெளிவான கிருபைகள். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அவனை என்ன நீ பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டியா? அவன் ஏன் மகன்னாரா. என்ன தம்பி உன்னைய பற்றி இப்படி சொல்கிறாரு ஆண்டவர்? எனக்கு இன்னுமே புல் அரிக்கும் பிரியமானவர்களே. ஒரு சத்தம், நமக்கு உபத்திரவான பாதையில் போகும் பொழுது ஒரு சத்தம். அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், ஏம்மா நீங்கள் எப்படிம்மா நீங்கள், ஏன்னா நான் நினச்சது அவங்க நம்ம அந்நிய பாஷை பேசி அப்படி இப்படி அதனால எல்லா விளக்கங்களையும் சொல்கிறாங்க போலன்ட்டு. இப்படி தெளிவாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச, அவங்க சொல்லுவாங்க, நான் 4 மணி வரைக்கும் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், நான் போகிறேன், என் பிள்ளைகள்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி, எப்படி தாயா பேசுவார் இந்த அம்மாவோட. ஒரு நாள் நைஸாக தனியாக இருக்கும்போது கேட்டேன், உங்கள்கிட்ட எப்படி ஆண்டவர் பேசுவார்? ஏன்னா இதான ஆன்மீக ரகசியங்கள்ல. ஏன் தம்பி, நீ எப்படி என்கிட்ட பேசுகிறாயோ அப்படி தான் ஆண்டவர் பேச. அப்போ காதுலே அவங்களுக்கு சத்தம் கேட்குது. கண்ணு தான் தெரியாதே தவிர காதில் சத்தம் கேட்குது. ஏன்னா நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு நமக்கு ஒப்பு கொடுக்கவே மனசில். எனக்கு என் பிரச்சனை தீர்ந்தா போதும். பிரச்சனை தீர்றது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே. உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை காத்திருக்கிறது. அந்த அம்மா சொன்னாங்க இன்னொரு நாள், தம்பி ஒரு நாள் ஏசப்பா வந்தார், வா நான் உன்னை மோட்சத்துக்கு கூட்டு போகிறேன்னு கூட்டு போனாராம். தம்பி நான் அந்த மோட்சத்தில் என்னத்தை விவரிப்பேன் தம்பி, எப்படி இருக்கு தெரியுமா தம்பி நீ? அவர் சொல்லிட்டு ஒரு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு ஆண்டவர் போய், தம்பி தெருவெல்லாம் கோல்டாக இருக்குது தம்பி,
வீடெல்லாம் கோல்டு. நான் வந்து என்னை விட்டுட்டு அப்பா பாட்டுக்கு போயிட்டாரு. நான் வந்து பார்த்தேன், என்னடா இது தர கோல்டு மாதிரி இருக்கு, இது உண்மையிலே கோல்டா இல்லையான்னு சுரண்டி பார்த்துட்டு இருந்தாங்களாம் பாருங்க. அப்போ ஏசாமி திரும்பி வந்தாராம். இப்போ இது என்ன எல்லாம் தங்கமாக இருக்குது, இது யார் வீடுன்னு கேட்டாங்களாம். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னாராம், உன் வீடு தான்னாங்களாம். என் வீடா, எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னாங்களாம். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாராம், மகளே, நீ எனக்காக படுகிற பாடுகளுக்காக, படுகிற பாடுகளுக்காக நான் அதை உனக்கு தருகிறேன். ஏசப்பா வாழ்க்கையில் வந்த பின்னாடி நீங்கள் படுற கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் தேவன் உங்களுக்கு கணக்காய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். உங்கள் பாதைகள் நிச்சயமாய் செவ்வையாய் மாறும். பிரியமானவர்களே, கைகளை தட்டி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அநியாயமாய் உங்களை உபத்திரவத்தில் நடத்தி வருகிற தேவன் அவர் அல்ல. ஆனால் நம்ம பிரச்சனை தான் பூமி பூமி பூமி, 80 வருஷ வாழ்க்கை, 80 வருஷ வாழ்க்கை, 80 வருஷ வாழ்க்கை. அவர் முடிவில்லாத ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறாரே. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். அப்பா, இதே ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் நம்முடைய பாதைகளில் கஷ்டம் வரும்போது அப்படியே விட்டுற மாட்டார். நம்ம என்ன செய்யணும், அவரோட 2 நீங்கள் கலக்கணும். அவர் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும், கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை, என் பிரச்சனையை அவர் நிச்சயம் மாற்றிடுவார், என் பிரச்சனையை நிச்சயம் மாற்றிடுவார். அது என்ன டிலே ஆனாலும் பரவாயில்ல, என் அப்பா பொய் சொல்ல மாட்டார். எனக்கு அருமையான தெய்வஜனமே, நிரந்தரமாய் உன் கண்ணீரை அவர் மாற்றுவார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீ ஆச்சரியப்படுவீங்க. அல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பை தி வே, உங்களுக்கு தெரியுமா, இந்த ஏசாயா இவ்வளவு எல்லாரும் ஏசாயா 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 ஏசாயான்னு அப்படி தீர்க்கதரிசி, அப்படி 66 சாப்டர் எழுதியிருக்கிறாரு. எப்படி செத்தார் அவரு? மனேசே ராஜா ஒரு மரத்துக்குள்ள ஒரு பொந்து மாதிரி ஆக்கி அதுக்குள்ள இவனோட உள்ள திணிச்சான். மரத்துக்குள்ள உயிரோட வச்சு ஒரு பெரிய ரம்பத்தை வச்சு 2 மொத்தமாக மரத்து எப்படி துடிச்சிருப்பார் அந்த ஆளு. கர்த்தருக்காக ஒளியும் பண்ணவர். இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று புரியுதா, புரியலையா? அவர் ஏசாயா மேலே எப்படி இருப்பார் தெரியுமா? அவரை போய் நீங்கள் பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ மகிமையாக இருப்பார் அவர். நீங்களும் பாடுகளுக்கெல்லாம் நீங்கள் பயந்து ஓடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பாடே இல்லாமல் வாழணும் பிரதர். பாஸ்டர், எனக்காக ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க. அது ரொம்ப ஒரு கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தமாக வாழணும். பண ஆசையோடு இச்சைகளோடு வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வாய் நிறைய பொய், கை நிறைய பைபிள். வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைன்னு பாருங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி, உங்க முறிவை அவர் ஒரு நாள் கட்டுவார். அல்லேலூயா. அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே, அவர் தான் உங்களை அடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களை கட்டி உங்களை அடிக்காயத்தை அவர் குணமாக்குவாராம். அல்லேலூயா. நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, அதாவது அப்நார்மலாக நீங்கள் மாற போகிறீங்க. அவங்க சூழ்நிலை மாறும். எப்படி மாறும் தெரியுமா? சந்திரனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் மாதிரி என்னைக்காவது நடக்குமாங்க இதெல்லாம்? அது தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கும். இப்பவும் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. சூரியனை போல வெளிச்சமும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அந்த அற்புதத்தை உங்க கடினமான உங்க வாழ்க்கை பாதையிலே அதை சரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவர். Are you ready? Are you ready for the kingdom of God? பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் ஆண்டவரே, நீங்க தகுதியாய் அதை எதிர்பார்த்து இருக்கிறீர்களா? அது இப்பவுமே உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டாருங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே, வெளியே இல்லை, ஆனா உங்களுக்குள்ள இருக்கு. உள்ளத்தில் ஒரு சமாதானம். எவ்வளவு வேதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் அவர் நிச்சயமாய் உங்களை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. நம்ம கடைசியாக அந்த இது வருஷத்து இன்னொரு முறை வாசித்து நம்ம முடிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சத்தமாக நீங்கள் சத்துருட்டையும் உங்கள் மனதிலையும் நீங்கள் பேசணும். ஏசப்பா
என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்க உங்க பேரை போட்டுக்குங்க. என்ன, ஏசப்பா சிஸ்லாகிய என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்பொழுது? நான் என் வழிகளில் எல்லாம் அவரோடு ஒன்றர கலந்து நான் நிற்கும் பொழுது. அல்லேலூயா, ஆமென். உங்கள் கண்ணீரை தொடச்சிங்க. உங்கள் கவலையே பார்த்துட்டே இருக்காதீங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஆண்டவருக்கு அதான் கோபம் வருது. நீ உனக்காக நான் தங்கத்தில் வீடு கட்டி வச்சுட்டு நீ வருவான்னு காத்துக்கிட்டு நீ எப்பண்டா வருவேன்னு உட்காந்துட்டு இருக்கு. நீ என்னடனா ஒரு ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே எப்பவும் இருக்கிறே அப்படின்னு சொல்லி ஒரு 2 தட்டு தட்டுவார் உங்கள் ஆவியானவர். நீ எவ்வளவு பெரிய மகா, எவ்வளவு பெரிய, நீ என்னென்ன சின்ன பிள்ளை மாதிரி இந்த உலகத்தை மாதிரியே இருக்காத. நான் உன்னை ரட்சித்து இருக்கிறேன் கிருபையினாலே. எங்கே கொண்டு போகிறேன்னாவது உனக்கு தெரியுமா? அதனால தான் முதல்ல ஆவியானவர் கேள்வி கேட்டார், வாட் கைண்ட் ஆஃப் காட் யூ பிலீவ்? நீ எப்படிப்பட்ட தெய்வத்தை நீ விசுவாசிக்கிறாய்? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேவலம் பிரச்சனை சொல்யூஷனுக்காகவே உங்கள்கிட்ட வர்றோம். இது எங்களுடைய பாவம், எங்களை மன்னிங்க. நீங்கள் எவ்வளவு பெரிய மேன்மையான தெய்வம். ஒன்லி ப்ராப்ளம் சால்விங் தான் வருதுன்னா உன்னோடு ஒரு இரண்டரை கலக்கும்படியாய் நீர் அழைக்கிறீரப்பா. டு நோ யூ. இந்த வார்த்தையை எந்த வடிவில் யார் எங்கு கேட்டாலும் ஆண்டவரே, அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு மேலான ஒரு வாழ்க்கையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.